திருவோண நட்சத்திரம் மீதரம் என்றும் இரட்சகன் என்றும் மால்மயன் என்றும் மாதவன் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் விளக்கம் என்னவென்று பார்த்தால், இதில் மீதரம் என்பது கேட்பவன் என்ற பொருளை தருகிறது. சமஸ்கிருதத்தில் திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தமே கேட்பது என்று பொருள்படும். அதாவது திருவோண நட்சத்திரம் கேட்பதன் மூலமாக அறிவை, அதாவது ஞானத்தை பெறுவதை குறிக்கிறது. அதனால் மீதரம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் திருவோண நட்சத்திரம் இரட்சகன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் தெய்வமான விஷ்ணு பகவான் ஜீவராசிகளை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காப்பவராக உள்ளார். அதனால்தான் இந்த நட்சத்திரம் இரட்சகன் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் மால்மயன் என்று திருவோண நட்சத்திரம் அழைக்க காரணம், மால் என்ற சொல் விஷ்ணு பகவானை குறிக்கிறது. மால்மயன் என்பது விஷ்ணுவின் தன்மையை உடையவர் என்று குறிக்கிறது. திருவோண நட்சத்திரம் விஷ்ணுவின் பரிபூர்ண ஒரு சக்தியாக கருதப்படுவதால் மால்மயன், அதாவது விஷ்ணுவால் நிரம்பியவன் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் திருவோண நட்சத்திரம் மாதவன் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் மா என்பது மகாலட்சுமியை குறிக்கும். தவம் என்பது அதனை உடையவன், அதாவது மகாலட்சுமியுடைய விஷ்ணு பகவான் என்று பொருளை தருகிறது. விஷ்ணுவின் மற்றொரு பெயர் மாதவனாகும். அதாவது இந்த திருவோண நட்சத்திரம் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் சக்தி இணைந்த இடம் என்ற பொருள் படுகிறது. அதனால்தான் மாதவன் என்றும் இந்த நட்சத்திரம் சொல்லப்படுகிறது. மகாபலி என்ற அசுரன் மிகுந்த பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட தர்மத்தின் வழி நடப்பவனாக இருந்தாலும் அகந்தை அதிகமானதால் விஷ்ணு பகவான் வாமன் என்ற குட்டை சிறுவன் வடிவில் வந்து மகாபலியை அழித்து அவனை ரட்சித்தார் என்று புராண கதைகள் உண்டு. இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் திருவோண நட்சத்திரம் இரட்சக நட்சத்திரம் என்று கூட சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.